வணக்கம். என்னோட சீமாட்டிகளே, இது கதையின் காதலி பார்ட் 50. நான் மயக்கத்திற்கு செல்லும் முன் என் மகன் அழுக்குரலும் தேவ் நெற்றியில் முத்தமிட்டது மட்டுமே நினைவில் இருந்தது. பின் ஒரு வாரம் கடந்த நிலையில் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். தேவ் ரூமையே வேறு மாதிரியாக இருந்தது. எங்கும் குட்டி குட்டி பொம்மைகள், அழகிய ஒரு சிறு தொட்டில் என இருந்தது. பத்தாதற்கு ஒரு குட்டி கபோர்டில் அவனுக்கான ஆடைகள் அனைத்தும் இருந்தது. இவன் குழந்தை மேல் உள்ள அன்பை பார்த்து மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறு பொறாமையாகவும் இருந்தது. அப்பாவும் மகனும் கொஞ்சிக்கொண்டு கட்டிலில் படுத்து கொண்டனர். அவர்களை பார்த்து ஒரு பொய் முறைப்போடு குளிக்கச் சென்றேன். நான் திரும்ப வரும்போது அந்த குட்டி வாண்டு தூங்கிக் கொண்டிருந்தது. நானும் அந்த வாண்டின் மற்றொரு பக்கத்தில் படுத்து கொண்டேன். தேவ் ஒரு சிறு சிரிப்போடு அந்த வாண்டை தள்ளி படுக்க வைத்துவிட்டு நடுவில் அவன் வந்தான். ஒரு பக்கம் என் மகனும் ஒரு பக்கம் நானும் அவன் கைவளவில் இருந்தோம். அப்பொழுது புரிந்து கொண்டேன், நாங்கள் இருவரும் அவனுக்கு ஒன்று என்று. தொடரும்.